ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசும்படியாக நமக்கு நடுவில் இருக்கிறார். பிரயோஜனமானவைகளை கர்த்தர் நமக்கு போதிக்கிறவர். நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் நமக்கு காண்பிக்கிறவர். நம்மேல் தம்முடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை தருகிறவராய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு கூட கர்த்தர் பேசி எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை நடத்துவதாக, உம்முடைய சித்தம் எங்களுக்குள் நிறைவேறுவதாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வருஷத்திலும் நமக்கு கொடுத்த தரிசன வசனத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராய் செல்வோம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆண்டவர் வருகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்கும்படிக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவர் ஆயத்தப்படுன்னு சொல்லிட்டார்னாவே ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இருக்கிறார்னு அர்த்தம். நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் அவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இந்த வார்னிங்ஸ் கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறார். ஆயத்தப்படு ஆயத்தப்படுன்னு நம்மளை வார்ன் பண்ணிட்டு அலர்ட் பண்ணிட்டே இருக்கிறார். சரி, இந்த ஆயத்தப்படு என்கிற காரியத்தை குறித்து கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாம் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து பல ஜாதிகள், பல தேசத்தில் இருக்கிற பல ஜாதிகள் அவர்கள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறார்கள் என்றும், அந்த நியாய தீர்ப்பிலிருந்து அவர்கள் தப்புவதற்காக அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாம் அதை குறித்து நாம் 1ஆம் தேதி பார்த்தோம். அதன் பிறகு முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி முதல் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் அதே வசனத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது மோசே சீனாய் மலையிலே கர்த்தரை சந்திப்பதற்கு எப்படி அவர் ஆயத்தப்பட்டார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். சீனாய் மலையிலே மோசே கர்த்தரை சந்திப்பதற்கு அவர் எப்படி விடியற் காலத்தில் அவர் ஆயத்தமாகி சீனாய் மலையின் கொடுமுடியிலே, மலையின் உச்சியிலே, காலமே என் சமூகத்திலே வந்து நில் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி கர்த்தர் மோசை அழைத்ததை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களை ஏதேன் என்கிற தோட்டத்திலே வைத்து, அந்த தோட்டத்தில் அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான கனி வகைகளையும் அவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, அவர்கள் குடிப்பதற்கென்று 4 நதிகளை தண்ணீரை 4 நதிகள் தண்ணீரை அந்த 2 பேருக்கு கர்த்தர் ஏற்படுத்தி அருமையாய் அங்கே ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் அவர்களை வைத்தார். கர்த்தருடைய வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பகலின் குளிர்ச்சியான நேரம் என்பது அதிகாலை நேரம். பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே வந்து உலாவுவார். அப்பொழுது ஆதாமும் ஏவாளும் அவர்கள் தேவ சாயலாகவே படைக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி இருக்கிறவர்கள். ஆகையினாலே அவர்கள் ஆண்டவரோடு பழகுவது அவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய அதே பரிசுத்தம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு, ஆண்டவருடைய அதே ஞானம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு, ஆண்டவருடைய சகலமும் அவங்களுக்கு அப்படியே இருந்துச்சு. அதனாலே ஆண்டவரோடு அவர்கள் நெருங்குவதற்கும் பழகுவதற்கும் அவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. தினமும் ஆண்டவர் வருவார், இவர்களும் வருவாங்க, நல்ல சந்தோஷமாய் பேசுவாங்க, பழகுவாங்க. இது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடைசியிலே ஒரு நாள் இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தள்ளி அவர்கள் புசிக்க கூடாது என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். சாகவே சாவாய் என்பது சரீர மரணத்தை குறிப்பதல்ல, இது ஆன்மீக மரணம்.
மனிதனை தேவனாகிய கர்த்தர் படைத்த பொழுது அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதினார். அந்த ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அவன் ஆத்மாவிலே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் வேற ஜீவன் கிடையாது, தேவனாகிய கர்த்தருக்குள் இருக்கிற அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஊதப்பட்டது. இப்ப மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அந்த ஜீவ ஆத்மா தான் மனுஷனையும் தேவனையும் இணைக்கக்கூடிய ஒரு ஐக்கியமாக, இணைப்பாக இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுது இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்பது அந்த ஜீவ ஆத்மா துண்டிக்கப்பட்டதற்கு தானே, அதுதான் அந்த வார்த்தைக்கு அடையாளம். இப்பொழுது பாவம் செய்த உடனே ஆண்டவர் ஊதின அந்த சுவாசம் துண்டிக்கப்பட்டது. ஜீவ ஆத்மாவை மனிதன் இழந்தான். மனுஷன் உயிரோடு தான் இருக்கிறான், ஆனால் அவனுக்குள் தேவனுடைய ஜீவன் அவனை விட்டு போய்விட்டது. இப்ப சாதாரணமான மனிதனாய் மாறிவிட்டான். இப்படிப்பட்ட நிலைமையிலே அவன் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே பிசாசுடைய சுபாவங்கள் எல்லாம் அவனுக்குள் வர ஆரம்பித்தது. அதனாலதான் பார்க்கும்பொழுது முதல் மரணமே பொறாமையினால் நிறைந்து தன் சகோதரனை கொலை செய்ததான ஒரு சம்பவமா இருந்துச்சு. முதல் மரணமே நேச்சுரல் டெத் கிடையாது, கொலை செய்யப்பட்டதான மரணம் தான். இப்படி மனுக்குலம் பார்த்தீங்கன்னா பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் போய்கொண்டே இருந்தது. சரி, அது அப்படி போகட்டும். இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது ஆதாம் ஏவாள் இப்படி அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்கள் ஜீவ சுவாசத்தை இழந்தார்கள். தங்கள் மேல் இருந்த தேவ மகிமையை இழந்தார்கள். அந்த தேவ மகிமையை இழந்தபடினாலே தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்களால் உணர முடிந்தது. அப்படிப்பட்ட நிலைமையிலே ஆதாமும் ஏவாளும் உடனே தங்களுக்கு ஒரு வழியை உடை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அத்தி இலைகளை பறித்து அதை வைத்து அரைக்கச்சைகளை உண்டு பண்ணுகிறார்கள். அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி 2 பேரும் அந்த அத்தி இலை அரைக்கச்சைகளை உடுத்தி கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது வழக்கம் போல பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் தோட்டத்துக்கு வருகிறார். தோட்டத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது வழக்கமாக ஆண்டவரை சந்திக்க ஆவலோடு காத்திருந்து அவரை சந்திக்கிறவர்கள் இன்றைக்கு அவர்களால் இந்த அத்தியலை அரைக்கச்சைகளை கட்டி கொண்டு ஆண்டவரை சந்திக்க முடியவில்லை. அவர்கள் ஓடி விருட்சத்தின் பின்பாக, மரங்களுக்கு பின்பாக ஓடி ஒளிகிறார்கள். ஆண்டவர் வருகிறார். ஆதாமே நீ எங்க இருக்கிற என்றார். ஏன்னா அவன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. அவன் கர்த்தருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருக்கிறபடியால் நான் விருட்சங்களுக்கு பின்பாக நான் ஒளித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க கூடாது என்று சொன்ன விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ? ஆண்டவர் கேட்கிறார். கேட்ட பிறகு ஆமாண்டவரே, தேவரி ஸ்திரியானவனதை புசிக்க கொடுத்தால் இதெல்லாம் நடக்குது, விசாரணையெல்லாம் நடக்குது. நடந்து முடிந்த பிறகு ஆண்டவர் பார்க்கிறாரு, மனிதன் ஜீவ சுவாசத்தை இழந்து விட்டான், தேவ சாயலை இழந்து விட்டான், தேவ மகிமை இழந்து விட்டான். இனி இவனால் என்னை சந்திக்க முடியாத நிலைமைக்குள் போய்விட்டான். தினமும் அவரை சந்திக்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முடிந்தது. அதுக்கு முன்னால வரைக்கும் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க கூடியவர்களாய் இருந்தாங்க. இப்பொழுது மனிதன் தேவனை சந்திக்க முடியாத நிலைக்குள் தள்ளப்பட்டு விட்டான். அவர் வந்தால் ஓடி ஒழிகிறார்கள். இது எதை குறிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, பாவம் இல்லாத சூழ்நிலையிலே மனிதன் தேவனை சந்திக்க முடியும். பாவம் செய்த பிறகு அதே தேவனாகிய கர்த்தர் அதே இடத்திற்கு வந்தாலும் இவனால் அவரை சந்திக்க முடியாது. இது எப்படிப்பட்டது என்று கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே சந்தோஷமாய் அவர்களை சந்திப்பார்கள். அவரை நேருக்கு சந்திப்பார்கள். சந்தோஷமாய் சந்தித்து கர்த்தருக்குள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மறுரூபமாக்கப்படுவார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதே நேரத்தில் பாவத்தில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும், அவங்களுக்கு நடுவில் வரும். ஆனால் அவர்களும் ஓடி ஒளிஞ்சிருவாங்க. தெய்வ மகிமை இல்லை. ஆகையினால் இவர்கள் ஓடி ஒளிவார்கள். இவர்களால் கர்த்தரை சந்திக்க முடியாது. கர்த்தரே கூட நீ வா பரலோகத்துக்கு வான்னு கூப்பிட்டா கூட வர முடியாது. இவங்க ஓடி ஒளிஞ்சிருவாங்க. ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியாது. இந்த அத்தியிலை அரைக்கச்சை என்பது எதை குறிக்கிறது என்றால், இவர்களால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு வஸ்திரம், இது இவர்களால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு உடை. இது எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய சுயநீதி. இன்றைக்கு பார்க்கும் பொழுது அவரவர்கள் ஒரு காரியத்தை உருவாக்குறாங்க. அவரவர்கள் ஒரு விதத்தில் தங்கள் தெய்வத்தை தேடுறாங்க. அவரவர்கள் ஏதாவது ஒரு பேட்டர்ல கர்த்தரை ஏதோ ஒரு தெய்வத்தை தேடணும்னு நினைக்கிறாங்க. இந்த சுயநீதியினால் ஒருபோதும் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால நிற்க முடியாது.
இன்னைக்கு கிறிஸ்தவர்களா கூட இருக்கலாம், மத்தவங்களை விட்டுருங்க, கிறிஸ்தவர்களா கூட இருக்கலாம். சிலருக்கு தெரியும், நான் ரொம்ப ஒழுங்கா தான் இருக்கிறேன், நான் யாருக்கு அநியாயம் பண்றதில்லை, நான் யாருக்கு அக்கிரமம் பண்றதில்லை, நான் உண்டு என்னுடைய வேலை உண்டு இருக்கிறேன். இப்படி தங்களுக்குள்ள ஒரு சுயநீதி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த சுயநீதியை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாய் நிற்க முடியாது. புரியுதா? சுயநீதியில் இருக்கிறவங்க தேவனுக்கு முன்னால் நிற்க முடியாது. நான் யாருக்கு அநியாயம் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கலாம், எனக்கு துணிகரமான எந்த பாவம் என்கிட்ட கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் சுயநீதியை வைத்துக் கொண்டு ஒருவனும் தேவனை சந்திக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையிலே இவர்களால் கர்த்தரை சந்திக்க முடியல. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இவர்களை நான் வழக்கம் போல சந்திக்க வரேன், ஆனால் இவர்களால் எனக்கு முன்னால நிற்க முடியல. ஆண்டவர் என்னைக்குமே சொல்லுகிறேன், தான் உண்டாக்கின தன்னுடைய பிள்ளைகளின் மேல் அவருடைய அன்பும் அவருடைய நேசமும் அதிகம். மனிதன் ஆண்டவரை நேசிப்பதை பார்க்கிறோம், ஆண்டவரை மனிதனை நேசித்ததுதான் அதிகம். மனிதன் ஆண்டவரை தேடினதை பார்க்கிறோம், ஆண்டவர் மனிதனை தேடின சம்பவங்கள் தான் பைபிள் அதிகம். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் பார்க்கிறார், இவனை நான் டெய்லி தேடி வரணும், ஆனால் டெய்லி இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சான என்ன பண்றது? ஆண்டவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இனி இவன் எனக்கு முன்னால் நிற்க முடியாத நிலைமைக்குள்ள போயிட்டான். இவன் அத்தியிலை அரை கச்சைகளை உண்டு பண்ணி இருக்கிறான், ஆனாலும் இவனால் எனக்கு முன்னால் நிற்க முடியல. இனி இவனால் எனக்கு முன்னால் வர முடியாது. இவன் திருப்பியும் எனக்கு முன்னால் வர முடியாத இந்த நிலைமையில விட்டுவிட நான் விரும்பவில்லை. இவனுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை பின்பு ஏற்படுத்துவேன், ஆனால் இப்பொழுது தற்காலிகமான ஒரு தீர்வை ஏற்படுத்தணும். இவன் நாளைக்கு நான் வரும்பொழுது இனி இவன் எனக்கு முன்பாக வந்து நிற்கத்தக்கதான ஒரு வழியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து அவராகவே ஒரு உடையை கொடுக்கிறார். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது பார்க்கிறார், இவர்களுடைய இந்த அத்தியிலை அரை கச்சைகளினால் இவர்கள் என்னை சந்திக்க முடியல, இவர்கள் சுயநீதியினால் எனக்கு முன்னால நிற்க முடியல. இவர்களை எனக்கு முன்னால நிற்க வைப்பதற்காக இவர்களுக்கு ஒரு தோல் உடையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். இது சாதாரண உடையில இருக்கிற மாற்றம் கிடையாது. அந்த தோல் உடைக்கு பின்பாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்திலே ஒரு ஆடு பலியிடப்பட்டு அந்த தோல் எடுக்கப்பட்டு இவர்களுக்கு உடையாக மாற்றப்படுகிறது. இந்த ஆடு வேறு ஒன்றுமல்ல, நமக்காக ஜீவனை கொடுத்த தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவை இது குறிக்கிறது. வேதத்தில் நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் புதிய ஏற்பாட்டு சம்பவங்களுக்கு நிழலாட்டமானவைகள். அதனால எதையுமே நம்ம சாதாரணமா ஈஸி எடுக்க முடியாது. ஆண்டவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் சீரியஸா நம்ம கவனிக்க வேண்டி இருக்கும். இப்ப தோல் உடைதானே, அத்தி இலைக்கு பதிலாக தோல் உடை அப்படி நம்ம நினைச்சிட முடியாது. அத்தி இலையினால் அவர்களால் ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியல. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னால நிற்க முடிச்சதை தவிர ஆண்டவருக்கு முன்னால நிற்க முடியல. ஆனால் தோல் உடைகளை உடுத்தி கொண்டுதான் இவர்களால் ஆண்டவருக்கு முன்னால நிற்க முடிஞ்சது. காரணம், அந்த உடையில் இருக்கிற விஷயம் ஒண்ணும் கிடையாது, தோலில் ஒண்ணும் கிடையாது. அந்த தோலுக்கு முன்பின்பாக ஒரு ஜீவ பலி ஒன்று செலுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் ரத்தத்திலே பாவம் வந்து விட்டது. இந்த பாவத்தை போக்குவதற்கு ஒரு ஆடு தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறது. பாவத்தை போக்குகிற பரிகாரியாக ஒரு ஆடு தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்ப பார்க்கும் பொழுது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இதுதான் பிரமாணம். அதனாலே இவருடைய பாவம், இவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறினதற்கான அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதுதான் பிரமாணம். இந்த பிரமாணத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஒரு ஆடு பலியாகிறது, அதனுடைய தோல் இவர்களுக்கு உடையாக மாறுகிறது. இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கும் அந்த சிலுவை மரணத்திலிருந்து கிடைக்கிறதான ரட்சிப்பின் வஸ்திரத்திற்கும் இது அடையாளமாய் இருக்கிறது. இந்த வஸ்திரம் ஆண்டவர் நமக்கு உடுத்தி இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரமாய் இருக்கிறது. அப்ப இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டுதான் ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாய் வந்து நிற்க முடியும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது. மனுஷனுடைய ஆத்மாவுக்காக
பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 17:11. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அப்போ பாவ மன்னிப்பு, பாவ நிவர்த்தி இதெல்லாம் ரத்தத்தின் மூலமாகவே வருகிறது. ஆகையினால்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே ஒரு பலியை செலுத்தி அந்த ரத்தத்தின் மூலமாக அவருடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டு அதன் மூலமாய் எடுக்கப்பட்ட தோலில் இருந்து அவர்களுக்கு ஒரு உடை கொடுக்கப்படுகிறது. இந்த தோல் உடை அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடையாளமாய் இருக்கிறது, ரட்சிப்பின் வஸ்திரமாய் இருக்கிறது. அதனாலே அதற்கு பிறகு இவர்களால் ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இப்படி ஆண்டவர் இவர்களை தமக்கு முன்பாய் நிற்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே வைத்திருந்தார். நல்லா கவனிக்கணும், இது அந்த ஆதாம் ஏவாளோடு கூட முடிந்து போன கதை கிடையாது. மனு குலத்திற்கே இதே பிரமாணம் தான். அங்க ஆரம்பிச்சது, ஆதாம்ல ஆரம்பிச்சது. இன்றைக்கு வரைக்கும் இந்த பிரமாணம் மாற்றப்படாது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் காரியங்கள் நடக்கிறது. இப்ப அடுத்த லெவலுக்கு போவோம், காயின் ஆபேலுக்கு போவோம். அப்படி 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரத்திலே 3, 4, 5 3 வசனங்களை வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இங்க பாத்தீங்கன்னா, சில நாள் சென்ற பின்பு இந்த காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படி வருகிறார்கள். இப்போ இந்த சம்பவம் எப்படி இவர்களுக்கு இந்த பலி செலுத்தினுடைய எண்ணம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் சொல்லி கொடுத்திருப்பார், நாங்கள் தேவனோடு நேரடியாய் ஐக்கியப்பட்டிருந்தோம், கடைசியில் பாவம் செய்து தேவன் அற்றவர்களாய் மாறினோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவரை மீண்டும் சந்திக்க வைப்பதற்காக ஒரு பலியை செலுத்தி அதன் மூலமாய் தோலினால் ஒரு உடையை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். ஆகினால் அந்த பலியின் மூலமாகவே எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது. நாங்கள் குற்ற மனசாட்சி இல்லாமல் ஆண்டவருக்கு முன்பாக எங்களால் நிற்க முடிந்தது. அதனால நீங்களும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் நீங்களும் பலி செலுத்த வேண்டும். எங்கள் பாவத்திற்காக ஒரு ஆடு அன்றைக்கு பலியானது போல உங்கள் பாவத்திற்காக ஒரு ஆடு பலியாக வேண்டும். நீங்கள் பலி செலுத்தி உங்கள் பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாக நிற்க எப்பொழுதும் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்று ஆதாம் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். நாட்கள் போகிறது, 2 பசங்களும் வளர்றாங்க. 2 பேருக்கு 2 தொழில். ஆபேல் மந்தை மேய்க்கிறவனாயிருந்தான், ஆடுகளை மேய்க்கிறவனாயிருந்தான். காயின் விவசாயம் பண்ணுகிறவனாயிருந்தான். 2 பேரும் வளர்ந்திருக்கிறாங்க, பெரிய ஆளாயிட்டாங்க. 2 பேருமே 2 தொழில் இருக்கிறாங்க. இப்பொழுது ஆதாம் சொல்லியிருப்பார், நீங்கெல்லாம் 2 பேரும் இனி இங்க சும்மா அப்படி இருக்கக்கூடாது, இனி கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று ஆதாம் சொல்லியிருப்பார். உடனே 2 பேரும் ரெடி பண்றாங்க. ஆபேல் போறாரு, தன் மந்தையின் தலையீற்றுக்கள் மந்தையில போறாரு. முதல் பிறந்ததான குட்டிகள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு பக்கத்துல ஒதுக்குறாரு. அடுத்தது அந்த முதல் பிறந்த குட்டிகள் எல்லாம் இருக்கிறதுலே கொழுகொடு இருக்கிறது, அதான் ஃபுல்லா முதல்ல தனியாக ஒதுக்கிட்டாரு. மறுபடியும் வந்து அதை இன்னொரு தடவை பாக்குறாரு. அந்த கொழுகொடு இருக்கிறதுலயே சிறந்தது நல்லா பார்த்து உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும், தலையிலிருந்து வால் வரைக்கும் எல்லாம் பார்க்கிறாரு. ஒரு பழுதும் இல்லாமல், ஒரு சின்ன பாதிப்பு இல்லாமல் பூரணமாய் கொழுகொழுன்னு, அதே நேரத்தில் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கிற சிறந்த ஆட்டை எடுத்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலிக்கு கொண்டு வர. காயின் போறாரு, தன் நிலத்தின் கனிகளில் சிலவற்றை, காய்கறிகள் கனிகள் எல்லாம் கொண்டு வந்து அவரும் ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல வைக்கிறார்.
வைத்து 2 பேர் ஆண்டவரே எங்கள் பலிகளை ஏற்றுக்கொள்ளும் நினைக்கிறாங்க. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார் அப்படின்னு பைபிள்ல போடல. ஆபேலையும் அப்புறம் தான் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டிருந்தான், அதனாலதான் அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுச்சு. காயின் அங்கீகரிக்கப்படவில்லை, அதனால் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஒன்னு சொல்றேன், நம்ம எல்லாரும் இந்த காலையில நம்ம துதிக்க வருகிறோம், சோத்தரிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். புரியுதுங்களா? நான் காணிக்கைன்றது என்ன சொல்றேன்? ஸ்தோத்திர காணிக்கை, துதிகள், சோத்திரம், ஆராதனையா இருக்கட்டும். நீங்க போடுற பணமா கூட இருக்கட்டுமே, எல்லாம் எது வேணா எடுத்துக்கலாம், எந்த காணிக்கை வேணா எடுத்துக்கலாம். நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டால் மாத்திரம்தான் உங்கள் காணிக்கையோ துதிகளோ ஸ்தோத்திரங்களோ தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் அங்கீகரிக்கப்படாத பட்சத்திலே உங்கள் காணிக்கை, உங்கள் ரூபாவையும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார், உங்கள் ஸ்தோத்திரத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அதான் உண்மை. நான் அங்கீகரிக்கப்பட்டால் தான் என்னுடைய துதிகளும் ஸ்தோத்திரங்களும் தேவ சமூகத்திலே சுகந்த வாசனையாய் அங்கீகரிக்கப்படும். நானே அங்கீகரிக்கப்படாத பட்சத்திலே என்னுடைய துதிகளும் ஸ்தோத்திரங்களும் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கும். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய பலியோ அவருக்கு பிரியம். அப்ப நம்ம அங்கீகரிக்கப்படாமல் நம்முடைய பலிகள் அங்கீகரிக்கப்படாது, நம்ம அங்கீகரிக்கப்படாமல் நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாது, நாம் அங்கீகரிக்கப்படாமல் நம்முடைய துதிகளும் சோத்திரங்களும் தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுவதில்லை. நாம் முதல் அங்கீகரிக்கப்படணும். இதிலே ஏன் ஆண்டவர் ஆபேலை அங்கீகரிக்கணும்? ஏன் கர்த்தர் காயினை நிராகரிக்கணும்? ரீசன் இருக்குது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இதில் ஆடு, காய்கறி, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அந்த கதையெல்லாம் கிடையாது. இதுக்கு பின்னால வேற ஒரு விஷயம் இருக்கிறது. வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னமும் ஆபேல் பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே காய்கறிகளோ பழங்களோ அல்லது ஆடோ பேசப்படவில்லை. அதற்கு பின்பாக ஆண்டவர் பார்க்கிறது விசுவாசம் என்கிற ஒன்றை பார்க்கிறார். ஃபெய்த். என்ன விசுவாசம்? ஆதாம் கற்றுக் கொடுத்தார். எங்கள் பாவத்திற்காக ஒரு மிருகம் பலியானது, ரத்தம் சிந்தியது. எங்கள் ரத்தத்திலே இருக்கிற பாவத்தை அந்த மிருகத்தின் ரத்தமானது வாங்கி கொண்டது. எங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்வதற்கு அது காரியமாயிருந்தது. அந்த இரத்த பலியின் மூலமாகத்தான் நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடிந்ததை தவிர, நாங்கள் ஆயத்தப்படுத்தினதான அந்த அத்தி இலையின் மூலமாக நாங்கள் ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியவில்லை என்று ஆதாம் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். இதை ஆபேல் விசுவாசித்தார். விசுவாசித்து ஒரு ஆடு ரத்தம் சிந்த வேண்டும். இந்த விசுவாசம் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பலியை கர்த்தர் சொல்லும் பொழுதே இது தற்காலிகமான பாவ நிவர்த்தி தான் இந்த ஆடு. ஆண்டவர் சொல்லியிருப்பார், தற்காலிகமான பாவ நிவர்த்தி தான் இந்த ஆடு. ஒரு நாள் வரும், என்னுடைய சொந்த ஒரே பேரான குமாரனை நான் இந்த உலகத்திற்கு அனுப்புவேன். அவர் சர்வ லோகத்தின் பாவத்தையும் உலகத்தின் சகல ஜனங்களின் பாவத்தையும் அந்த ஒரே இயேசு கிறிஸ்து என்னுடைய குமாரன் சிலுவையிலே சுமந்து பாவத்திற்கான பரிகாரம் செய்வார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு எனக்கு முன்பாய் நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் எழும்பும். யார் அது? நம்ம தான். புரியுதுங்களா?
என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு கூட்ட ஜனங்களின் பாவம் மன்னிக்கப்படும், அவருடைய நாமத்தினாலே மன்னிக்கப்படும், அவருடைய ரத்தத்தினாலே பாவம் கழுவப்படும், அதற்குள்ளே ஒரு சபை உருவாகும். இதெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, அந்த ரத்தத்தின் மூலமாய் பாவம் கழுவப்பட்டு நம்ம தேவ பிள்ளைகளாய் மாறுகிற அனுபவம், அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறதான அந்த அனுபவம், இது எல்லாத்தையும் ஆண்டவர் ஆபேலுக்கும் காயினுக்கும் ஆதாமுக்கு சொல்லி இருக்கிறார். ஆதாம் அதை காயினுக்கும் ஆபேலுக்கும் சொல்லி இருக்கிறார். ஆபேல் இதை விசுவாசித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதுக்கு நிழலாட்டமாக நான் இப்பொழுது ஒரு சரியான ஒரு ஆட்டை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்துகிறேன். இதை ஆபேல் விசுவாசித்து அவன் தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளில் முதலானவைகளும் கொடுமையானதை சிலவற்றை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு கொடுத்தார். ஆனால் காயின் இதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கல. அது என்னது, ரத்தம் சிந்தனா மட்டும்தான் பாவம் போகுமா? என் காய்கறி கூட தான் எல்லாம் செய்யும், என்னுடைய பழங்கள் கூட தான் செய்யும், எங்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன். அவன் அதை சீரியஸ் எடுத்துக்கல. தனக்கென்று ஒரு காரியத்தை அவனை யோசித்தான், முடிவு பண்ணிட்டான். என்ன அப்பா என்ன சொல்றாரு, அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம போனா மட்டும் நம்ம மட்டும் அங்க ஆண்டவர் கேட்க ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்ன? இவனு கொண்டு போய் காய்கறிகள் பழங்களை கொண்டு போய் வச்சு பார்த்தான், ஒன்றும் நடக்கல. ஒன்று சொல்றேன், இப்படின்னா இப்படிதான், எப்படி வேற மாற்றமே கிடையாது. புரியுதா? ஆண்டவர் இப்படின்னா இப்படிதான். நமக்கென்று ஒரு புது ரூட்டை நம்ம போட முடியாது, நமக்கென்று ஒரு புதிய பிரமாணத்தை உருவாக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல். நமக்குன்னு எல்லாத்தையும் நம்ம மாத்திக்க முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு எதையுமே மாற்ற முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு எதையும் மாத்திக்கிட்டு நம்ம திருப்தியா இருக்கலாம், பரவாயில்ல ஏற்றுக்கொள்வார், கிடையாது. ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் அடிப்படையில தான் சகலத்தையும் செய்கிறார். நம்ம இஷ்டத்துக்கு எதையும் நம்ம இஷ்டத்துக்கு வளைக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை தான் ஃபைனல். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வரதெல்லாம் ஃபைனல். அதுக்கு பிறகு வேறு மாற்று வார்த்தையே கிடையாது. காயை நினைச்சுதான் நம்ம கிட்ட இருக்கிறது கொண்டு போய் இப்போ ஆண்டவர் கேட்பார், ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் காயினையும் அங்கீகரிக்கல, அவன் மனப்போக்கையும் அங்கீகரிக்கல, அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. நம்முடைய மனது ஆண்டவருடைய வார்த்தையின் மேல், ஆண்டவருடைய வார்த்தை ஆதாமுக்கு வந்தது, ஆதாமினிடத்திலிருந்து ஆபேலுக்கும் காயினுக்கும் வந்தது. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஆபேல் விசுவாசித்தார், காயின் விசுவாசிக்கவில்லை. இதுதான் பிரச்சனை. நான் சொல்றேன், நம்ம கையில் எழுதி கொடுத்திருக்கிற தேவ வார்த்தை பைபிள், இதை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான். விசுவாசிக்கிறதுனா என்ன? ஆண்டவரே இதை நான் பிலீவ் பண்றேன், இதை நான் பிலீவ் பண்றேன், அது கிடையாது. விசுவாசித்து அதன் அடிப்படையிலே செயல்படுகிறவர்கள் மட்டும்தான் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுவார்களே தவிர, இந்த வசனத்தை விசுவாசிக்காமல் இந்த அடிப்படையிலே செயல்படாதவர்கள் ஒருபோதும் தேவனால் அங்கீகரிக்கப்படுவது இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதுல என்ன சொல்லியிருக்காதான், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதபடிக்கு நாளானது சமீபமா இருக்கிறதை நாம் எவ்வளவாய் காண்கிறோமோ அவ்வளவாய் நாம் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுவோம். அப்ப சபை கூடி வருதல் உண்மை, அவசியம். ஜெபிக்கணும் சொல்லி இருக்குதா? உண்மை, அவசியம். வேதத்தை வாசிக்கிறோமா? சொல்லி இருக்குதா? உண்மை, அவசியம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணுமா? சொல்லி இருக்குதா? செய்யணும். விசுவாசிக்கிறோம் என்ன அர்த்தம்? அதற்கு கீழ்ப்படிவதுதான் விசுவாசத்தின் அடையாளம். நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படி விசுவாசிக்கிறது அவ்வளவுதானா? இல்லை. விசுவாசத்தினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்படின்னா எப்படி? அது நான் இயேசு கிறிஸ்து தெய்வம்னு விசுவாசிக்கிறவன ரட்சிக்கப்பட்ட முடியுமா? எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, ஒரு வசனத்தை காட்டுற பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபத்திலே 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் ஒருவர் உண்டென்று தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், நல்லது.
உன்னாவோட ஒரு லெவல் மேல பிசாசுங்கிறாரு இங்க யாக்கோபு. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் போக்கிலே நீங்கள் போவீர்கள் என்றால் உங்களை விட பிசாசு பெட்டர்ங்கிறார் யாக்கோபு. பிசாசுகள் ஆண்டவர் ஒருவர் உண்டு, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்து நடுங்குது. நமக்கு அது நடுக்க இல்லை, அது நடுங்குது. ஐயோ, தேவன் ஒருவர் உண்டு இல்லையா? இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் நிற்கிறார். ஐயோ இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கு என்ன, உம்மை இன்னார் என்று அறிவே, நீர் தேவனுடைய பரிசுத்தர்னு கத்துது, பயப்படுது, கத்துது, நடுங்குது. நடுங்கிட்டு அது பாட்டு தவேலை பார்த்துட்டு தான் இருக்குது. லேகியோனுக்குள்ள இருக்கிற ஆவி பேசுது, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும். அப்ப பிசாசு சொல்லுது பாருங்க, உம்மை இன்னார் என்று அறிவேன், எங்களுக்கும் உமக்கும் என்ன, எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையேங்குது. அதுவே சொல்லிடுச்சு, இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு. அப்ப பிசாசு நடுங்குகிறது, ஆனால் அது கீழ்ப்படியாது. ஒருவன் விசுவாசிக்கிறான் என்றால் அவருடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகத்தான் நாம் விசுவாசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமா இருக்கிறது. புரியுதா? விசுவாசம் என்பதின் காரியம் என்ன? கீழ்ப்படியணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாத படிக்கிறோம். அப்ப கர்த்தரை தேடினால் ஒரு நன்மை குறைவுபடாத விசுவாசிக்கிற ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாத விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நடந்துருமா? நடக்கவே நடக்காது. அந்த வசனத்தை விசுவாசிக்கிறது மூலம் நடந்துருமா? அதான் நான் சொல்றேன், வாக்கு தத்தங்களை எல்லாம் விசுவாசிக்கிறதுனால நடக்காதுங்கிறேன். வாக்கு தத்தங்களை பிடிச்சிட்டு கிளைம் பண்ணி ஜெபிச்சா கூட நடக்காதுங்கிறேன் நான், இல்லையா? நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க, வாக்கு தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க நடக்கும், ஒன்னும் நடக்காதுங்கிறேன் நான். வாக்கு தத்தங்களை பிடிச்சு ஜெபிச்சாலும் நடக்காது, வாக்கு தத்தங்களை விசுவாசால் நடக்காது. இம்மாதம் வாக்கு தத்தம், அடுத்த மாதம் வாக்கு தத்தம், ஒண்ணு நடக்காதுங்கிற நான், ஒண்ணு நடக்காது. அதனாலதான் நான் வாக்கு தத்தத்தை பத்தி பேசுறதே கிடையாது. எந்த மாத வாக்கு தத்தம், எந்த வருஷ வாக்கு தத்தம் நடக்கவே நடக்காதுங்கிற நான். அந்த வாக்கு தத்தத்தை நிபந்தனைகளை செய்தால் மட்டும்தான் நடக்குமே தவிர, வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறதுனால நடக்காது. அந்த வாக்கு தத்தத்தை வீட்டில் வாங்கி ஒட்டி வச்சாலும் நடக்காது. அந்த வாக்கு தத்தத்தை கிளைம் பண்ணி ஜெபிச்சா கூட நடக்காது. புரியுதா? ஏமாந்துடாதே. வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரு, ஒன்னும் நடக்காதுங்கிற நான். கிளைம் பண்ணி ஜெபிச்சா கூட நடக்காதுங்கிற நான். இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் ஓப்பனா சொல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. கிளைம் பண்ணி ஜெபிச்சா கூட நடக்காது. இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு நிறைவேற்றும், நடக்காதுங்கிற நான். நடக்கவே நடக்காது. அந்த நிபந்தனைகளின்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் மட்டும்தான் நடக்கும், வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாது. இது ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டிலும் சரி, இதான் சத்தியம். புரியுதா? இதான், இதுக்கு வேற வழியே கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து ஆதாம் ஆபேலுக்கு காயினுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த பலி கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு அடையாளம். ஆபேல் விசுவாசித்து அதன் அடிப்படையிலே கீழ்ப்படிந்து செயல்பட்டார். காயின் அதை விசுவாசிக்கவில்லை, அதனால் அதன் அடிப்படையிலே செயல்படவில்லை. தேவன் அவரை அங்கீகரிக்கவும் இல்லை. சரியா? அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்ற, கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும். ஆதாமை தேவனுக்கு முன்பாய் நிற்க வைத்தது, அவரை சந்திக்கும்படி நிற்க வைத்தது ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆபேலை ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வைத்தது ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம். நம்மை தேவனுக்கு முன்பாய் நிற்க வைக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். புரியுதா? இதுதான் ஃபேக்ட். ஆதாமா இருக்கட்டும், ஆபேலா இருக்கட்டும், அதற்கு பின்பு வந்ததான எல்லா தேவ ஜனங்கள், ஆபிரகாமா இருக்கட்டும், ஆபிரகாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்திலும் பலி செலுத்துவார். கரெக்டா? அந்த பலியின் மூலமா தான் ஆண்டவருக்கு முன்னால் நின்றுட்டே இருப்பார். ஆண்டவரிடத்துல பலி செலுத்தாமல் ஒன்றும் நடக்காது. அதன் மூலமாகத்தான் ஆண்டவருக்கு முன்னால் நின்னாங்க எல்லா பரிசுத்தவான்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே பலி செலுத்தி தான் நின்னாங்க. வேற எந்த இடத்துல நிக்கல. நமக்கு இயேசு கிறிஸ்து பலி ஆயிட்டார்.
அதை விசுவாசித்து அதற்கு நம்மை உட்படுத்தி கொண்டால் மட்டும்தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பால் நிற்க முடியுமே தவிர வேற எந்த விதத்திலும் தேவனுக்கு முன்பாய் நிற்க முடியாது. தேவன் மற்ற எதையுமே அங்கீகரிப்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. சரி, இப்போ இந்த கிறிஸ்துவின் ரத்தம் தான் இன்னைக்கு நமக்கு முக்கியம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஆமா, சிலுவையை பற்றின உபதேசம், சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம், அதன் மூலமாய் நமக்கு கிடைக்கிற மீட்பு, இந்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலன், கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. நான் சொல்றது சிலுவையை பற்றின உபதேசம் ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் இன்னைக்கு நிறைய சபைகளில் இல்லை, நிறைய இடத்துல போதனை இல்லை. ப்ராஸ்பரிட்டியை சொல்லி கொடுத்துட்டு சிலுவை மரணத்தை மறைக்க கூடாது, புரியுதா? ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டு சிலுவை மரணத்தை நம்ம மறைச்சிடக்கூடாது. சிலுவை மரணம் தான் முக்கியம். இன்னைக்கு பல இடத்துல சிலுவை மரணம், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்டுக் கொண்டார், நம்முடைய பாவங்களை கழுவினார், நீ கழுவப்படு சொல்லி கொடுக்கப்படுறதில்லை, ரொம்ப குறைவாயிடுச்சு. சிலுவை மரணம், அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் எவ்வளவு மேலானது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் நித்தியத்திற்குள் நம்ம போறதற்கும் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு கேட்டீங்கன்னா சிலுவை மரணம் தான். நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை காரியத்திற்கும் ஒரு துவக்கம் சிலுவை மரணத்துல ஆரம்பிக்குது, எங்கேயுமே கிடையாது. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்குது. சிலுவை மரணத்தை பொறுத்தம் புறக்கணித்தால் அவன் லைஃப் அவ்வளவுதான், அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு புறக்கணிச்சு வாழ்ந்துட்டு போலாம். உலக ஆசீர்வாதங்களை பார்த்துட்டு சிலுவை மரணத்தையும் அதனுடைய ஆசீர்வாதத்தை கவனிக்காமல், அதுக்குரிய காரியத்தையும் கவனிக்காமல் போலாம். இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாய் அந்த நபர் பரலோகத்துக்குள் நுழையவே முடியாது. இப்ப சிலுவையை பற்றிய உபதேசத்தை உங்களுக்கு வரிசையா ஒரு 3 காரியத்தை சொல்றேன், ஃபாஸ்டா சொல்றேன். இது நமக்கு எப்படி தேவ பலனா இருக்கிறது என்பதை சொல்லி முடிக்க போறேன். இந்த சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிற காரியம், இதன் மூலமாக நாம் தேவனிடத்தில் சேருகிறதான காரியம், தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுகிற விஷயம் இப்பொழுது எப்படியெல்லாம் இருக்கிறது எடுத்துக்கொள்வோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 20, 21, 22 3 வசனங்களை வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். இங்கே பவுல் ரொம்ப அழகான விஷயத்தை சொல்றாரு. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். சமாதானம் ஒண்ணு நம்முடைய மனசுல, நம்ம இருதயத்தில் வருகிற சமாதானமா? அது கிடையாது. உனக்கு சமாதானம் கொடுக்கிறார், அந்த சமாதானம் கிடையாது, இது வேற. அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, எங்க சமாதானத்தை உண்டாக்குறாரு?
பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு, அதாவது பிதாவாகிய தேவன் தமக்கு ஒப்புரமாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பிதாவாகிய தேவனுக்கு ஒரு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பூலோகத்தில் உள்ளவைகளை பரலோகத்தில் உள்ளவைகளோடு ஒப்புரவாக்கி கொள்வதற்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக ஒப்புரவாக்கி கொள்வதற்கு அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்ன செய்கிறது என்றால், பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பரலோகத்தோடு சமாதானப்படுத்தி இருக்கிறது. புரியுதுங்களா? பரலோகத்தோடு நம்மை சமாதானப்படுத்தி இருக்குது. நம்ம இது உள்ளத்துல வர சமாதானம் கிடையாது. பரலோகத்தோடு சமாதானம் ஆயிட்டோம்னா உள்ளத்துல சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அது வேற. ஆனால் பேசிக்கா நாம எங்க சமாதானமாக வேண்டியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாம் நரகத்தின் பிள்ளைகள். பிறப்பின் அடிப்படையிலே நாம் எல்லாரும் நரகத்தின் பிள்ளைகள். ஏன்? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்து ஆள்கிறார் தாவீது, இல்லையா? அப்ப பிறக்கும் பொழுது துர்க்குணத்துல தான் உருவானோம், துர்க்குணத்துல தான் பிறந்தோம். நாம் எல்லாரும் பிறப்பின் அடிப்படையிலே நரகத்தின் பிள்ளைகள். நம்ம பிறந்து வளர்ந்து அப்படியே போய் மரணத்தை சந்திச்சோம்னா டெஃபினட்டா மரணம் தான், நரகம் தான், வாய்ப்பே கிடையாது யாரா இருந்தாலும். அப்படி இருக்கும் பொழுது நரகத்தின் பிள்ளைகளாய் இருந்த நம்மை பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூலோகத்தில் இருக்கிற நம்மையும் பரலோகத்தோடு ஒப்புரவாக்குகிறார். எப்படி? சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக ஒப்புரவாக்குகிறார், இணைக்கின்றார். ஏன் ஒப்புரவாக்கணும்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, முன்னே நம்ம எப்படி இருந்தோம்? அந்நியர்களாயிருந்தோம். பேசிக்க பிறப்பின்படியே அந்நியர்களாயிருந்தோம். அடுத்தது துர்க்கிரியைகளினாலே. அடுத்தது பாத்தீங்கன்னா, இது வந்து பேசிக்க பிறப்பு கிடையாது, இது நம்முடைய செயல்பாடுகள், கிரியைகளின் மூலமாக மனதிலே சத்துருக்களாயும் இருந்தோம். இப்படிப்பட்ட நம்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னே நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பரலோகத்தோடு ஒப்புரவாகுதல். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே பரலோகத்தோடு ஒப்புரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துல கண்ணா மூடும்போது மேல போக முடியும். புரியுதா? இந்த பூமியில் இருக்கும் பொழுதே பரலோகத்தோடு ஒப்புரவாகுதல் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த உலகத்துல கண்ணா மூடி கல்லறைக்கு தான் போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போகணும். நான் கேட்கிறேன், பரலோகத்தோடு நீங்கள் ஒப்புரவாகி இருக்கிறீர்களா? பரலோகத்தோடு சமாதானமா இருக்கிறீங்களா? பிறப்பின் அடிப்படையிலே நம் அந்நியர்கள், கிரிகளின் அடிப்படையிலே துர்க்கிரியைகள், மனதின் அடிப்படையிலே சத்துருக்கள். எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை? எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாத்தையுமே புரட்டிடுச்சு. பரிசுத்தர்களாய் மாற்றுகிறது, குற்றமற்றவர்களாய் மாற்றுகிறது, கணிந்து கொள்ளப்படாதவர்களாய் மாற்றுகிறது. எது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நான் கேட்கிற, உண்மையிலேயே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு பரலோகத்தோடு நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறீங்களா? ஆமா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா எதை வச்சு சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க? மனதின் அடிப்படையில் சொல்றீங்களா? மனதின் அடிப்படையில் சொன்னீங்கன்னா நீங்கள் பரலோகத்தை அடிக்கடி நினைப்பீங்க. அதை நினைக்கும் போதெல்லாம் அப்படியே சந்தோஷமா இருக்கு. பரலோகத்தின் தேவனோடு பேசி வைங்க, தனியா உட்கார்ந்து பேசுவீங்க, சேர்ந்து பேசுவீங்க, இதெல்லாம் இருக்கும். இதுதான் நீங்க சமாதானமா இருக்கிறீங்கிறது கிடையாது. ஒருத்தரோடு நீங்க நல்ல ஒப்புரமா இருக்கிறீங்க, சமாதானமா இருக்கிறீங்க, நேரத்தை அடிக்கடி போன்ல பேசுறீங்க, நேர்ல பேசுறீங்கல்ல. நீங்க ஆண்டவரோடு பேசுறதே இல்லை, ஜெபிக்கிறதே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்ச்சுக்கு வேணா வரலாம், ஆண்டவரோடு சமாதானம் இல்லை, ஒப்புரவாகுதல் இல்லை. அப்ப இந்த ஒப்புரவாகுதல் என்பது அதனுடைய அடையாளம். ஆண்டவரோடு நம்ம நேச்சுரலா பேசுவோம், ஆர்வத்தோடு பேசுவோம்,
நம்முடைய இருதயம் அங்கு இணைந்திருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயம் அங்கதான் இருக்கும். உங்களுடைய இருதயம் அங்க இணைஞ்சிருக்கும். நான் தேவனோடு ஒப்புரவாக இருக்கிறேன். எதை வச்சு? மனதின் அடிப்படையில் பார்த்தா மனது ஆண்டவரை சிந்திச்சுட்டே இருக்கணும். சரி, அது விட்டு நம்பர் 2, கிரியைகளின் அடிப்படையில் நான் தேவனோடு ஒப்புரவாக இருக்கிறேன். எதை வச்சு? ஜெபிக்கிறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? சுவிசேஷத்தை சொல்றீங்களா? ஆண்டவருக்காக என்ன செய்றீங்க? கிரியைகளின் அடிப்படையில் நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாக இருக்கிறீர்கள் என்பதற்கு எதை சொல்ல முடியும்? எதை சொல்ல முடியும்? கிரியைகள், உங்கள் நடவடிக்கைகளில் வைத்து, எந்த நடவடிக்கையை வைத்து நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாக இருக்கிறீர்கள் என்று உங்களால் சொல்ல முடியும்? மனதின் அடிப்படையிலையும் சொல்ல முடியல, கிரியைகளின் அடிப்படையிலையும் சொல்ல முடியல. அப்ப எங்க போறது? இல்லையா? மனது ஆண்டவரோட இணைஞ்சிருக்கணும். அதனுடைய வெளிப்பாடு கிரியைகள் ஆண்டவருக்குரியதாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்குரிய கிரியைகள் உங்கள் லைஃப்ல இருக்கணும். அது இருந்தாதான் நம்ம ஒப்புரவா இருக்கணும்னு அர்த்தம். சிலர்கிட்ட உங்களுக்கு திடீர்னு கோபம் வந்துச்சு, கசப்பு வந்துச்சு, அவங்க மேல ஒரு ஏதோ வருத்தம் வந்துச்சு யாரு கூடயோ, உடனே என்ன செய்றீங்க? ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? பேசுறதை நிறுத்திடுறீங்க. அப்படிதானே? இவங்களோட கண்டா நான் இவங்களோட நான் பேச மாட்டேன். சிலரோட பேசி 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, இவங்களோட பேசி 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களோட ஒப்புரவா இல்லைன்னு அர்த்தம். அன்னைக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்து, ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு ஃபேமிலி பற்றி எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், உங்கள் அம்மாட்டெல்லாம் நீ நல்லா பேசுவியாமா அப்படின்னு கேட்டேன். எப்பாவது பேசுவேன் அங்கிள் அப்படின்னா. கேட்டேன் ஒரு இடத்துல பார்த்து கேட்டேன். அவன் ஃபேமிலி எல்லாம் தெரியறதுனால கேட்டேன். அவங்க அப்பா இதில் வச்சு தான் கேட்டேன், உங்கள் அம்மாட்டெல்லாம் நீ நல்லா பேசுவியாமா அப்படின்னு. எப்பயாவது பேசுவேன் அப்படின்னா. என்ன அர்த்தம்? ஒப்புரவு இல்லை. அப்போ ஒப்புரவாக்குதல் இல்லைன்னா பேச்சுவார்த்தை இல்லை. ஆண்டவரோட பேச்சுவார்த்தை நமக்கு இல்லை. எப்பவாவது பேசுவேன் ஆண்டவர்கிட்ட, என்ன அர்த்தம்? ஒப்புரவாக்குதல் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட எப்பவாவது பேசுவேன், வாரத்துக்கு ஒரு தடவை பேசுவேன், சர்ச்சுக்கு வந்தா பேசுவேன், எப்பவாவது பேசுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு ஒப்புரவாகுது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதே நம்மை பரலோகத்தோடு ஒப்புரவாக்குவதற்காக மட்டும்தான். நம்மை பரிசுத்தர்களாய் மாற்ற, குற்றமற்றவர்களாய் மாற்ற, கடிந்து கொள்ளப்படாதவர்களாய் மாற்றுவதற்காக தான் அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த சிந்தப்பட்ட ரத்தம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறார். அந்த சிந்தப்பட்ட ரத்தம் உங்க லைஃப்ல என்ன வேலை செஞ்சிருக்கிறது? இன்னைக்கு நீங்க ஒப்புரவாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் இன்னைக்கு உங்க லைஃப்ல ஸ்டார்ட் ஆகணும். ஒருவேளை இல்லைன்னா இன்னைக்கு அது ஸ்டார்ட் ஆகணுங்கிற. ஆண்டவரோடு கண்டினியூஸா பேசணும், நிறைய பேசணும், 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 பேசணும். எவ்வளவு அதிகமாய் பேசணும் அவ்வளவு தூரம் பேசணும். எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசணும். எவ்வளவு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியும் அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது எல்லா நேரத்தில் ஆண்டவரோடு பேசணும். அதான் நீங்கள் பரலோகத்தோடு ஒப்புரவாய் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த ஒப்புரவாகுதலை செய்ததே கிறிஸ்துவின் ரத்தம். இதுதான் சிலுவை பற்றின உபதேசம். அப்ப முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை தேவனோடு கனெக்ட் பண்ணி இருக்கிறது. பரலோகத்தின் ஆண்டவரோடு என்னை கனெக்ட் பண்ணி இருக்குது. அவரோடு பேச வைக்கிறது. என்னை குற்றமற்றவனாய் மாற்றி இருக்கிறது. அடிந்து கொள்ளப்படாதவனாய் மாற்றி இருக்கிறது. என்னை பரிசுத்தனாய் மாற்றி இருக்கிறது. இந்த 3 காரியம் லைஃப்ல நடந்திருக்கணும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், குற்றமற்றவர்கள், கடிந்து கொள்ளப்படாதவர்கள். புரியுதா? தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தர்களாய் நிற்கணும். பரிசுத்தருக்கு முன்பாக பரிசுத்தமா நிற்கணும். ஏன்னா நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தருக்கு முன்பாக பரிசுத்தமா நிற்கணும். வெளிப்படுத்தல் 12:10-11 சொல்லுகிறது, சாத்தான் இரவும் பகலும் நம்மை குற்றப்படுத்துகிறவன். குற்றப்படுத்துகிறவனுக்கு முன்பாய் குற்றமற்றவர்களாய் நிற்கணும். நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது நம்முடைய மனசாட்சி நம்மை கடிந்து கொள்ளுகிறது. உங்கள் மனசாட்சிக்கு முன்பாக நீங்கள் கடிந்து கொள்ளப்படாதவர்களாய் நிற்கணும்.
அது பின்னால இன்னொரு பாயிண்ட் அப்புறம் பின்னாடி சொல்றேன். பரிசுத்தருக்கு முன்பாய் பரிசுத்தரை அணிக்கணும். 1 பேதுரு 1:15-16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தராகிய நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தருக்கு முன்பாய் பரிசுத்தர் அணிக்கணும். குற்றப்படுத்துகிறவனுக்கு முன்பாய் குற்றமற்றவர்கள் அணிக்கணும். சொந்த மனசாட்சி கடிந்து கொள்ளுகிறது. அதை நான் பின்னால சொல்றேன், இன்னொரு டீட்டெயிலாக சொல்றேன். அந்த மனசாட்சிக்கு முன்பாய் கடிந்து கொள்ளப்படாதவர்களாய் நம்ம நிற்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யறது. இதை நம்ம லைஃப்ல எப்பவுமே செஞ்சிருக்குதா என்பதை நம்ம பார்க்கணும். சரி, வேகமா அடுத்த ஒரு காரியத்துக்கு போறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிற ரத்தத்தின் இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசுகிறது. எப்படி பேசுது? ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இங்கே பார்க்கும் பொழுது புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய ரத்தத்தின் மூலமாக அவர்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். இந்த ரத்தம் பேசுகிறது. ஆபேலின் ரத்தம் பேசுறதை விட நல்லதை, நன்மையானதை பேசுகிறது. அப்போ இந்த ரத்தம் என்ன பேசுது என்பதை பார்க்கணும். அப்போ அதை பேசுறதுக்கு முன்னால ஆபேலின் ரத்தம் என்ன பேசுச்சுன்னு பார்க்கணும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:10. அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் காயின் கிட்ட சொல்றார். நீ என்ன செஞ்ச? காயினை பார்த்து கேட்கிற, உன் சகோதரன் எங்க? என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? அவன் நினைச்சுட்டான் யாரும் பார்க்கலன்னு. ஏன்னா அங்க இருக்கிறதே இவங்க 2 பேர், அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. இவனை வெளியில கூட்டிட்டு போய், நல்லா தெரியும், பார்த்தீங்கன்னா பைபிள்ல தெரியும், இவனை வயல் வெள்ளத்தில் வெளியில கூட்டிட்டு போய் தான் கொலை பண்ணுவான். பிளான் பண்ணி தான் கொலை பண்ணுவான். அப்படி போய் கொலை பண்ண யாருமே பார்க்கறதுக்கு வேற மனுஷன் கிடையாது உலகத்திலேயே. அப்ப 4 பேர் தான், யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டான். ஆனா அவன் கொன்னுட்டான், முடிஞ்சிருச்சு, யாரும் தெரியாது நினைச்சா இந்த ரத்தம் பேச ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. ஆண்டவர் உடனே அந்த சத்தத்தை கேட்டுதான் காயின்கிட்ட வந்துட்டார். என்ன பண்ண? உன் சகோதரன் என்ன பண்ண? என் சகோதரனுக்கு காவலாளியா? நீ உன் மூலமாய் சிந்தப்பட்ட அந்த ஆபேலின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த பூமியிலே அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அப்ப ஆபேலின் ரத்தம் பேசி இருக்கிறது. என்ன பேசுச்சு? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதற்கு பதில் இருக்கு. 6ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 9-10. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டாங்களாம். இவங்கெல்லாம் யாரு? இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள், தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்மா.
ஒருவேளை அவங்க மரிக்கும் போது ஸ்தேவான் கூட சொன்னார், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீர்கள் சொல்லிதான் தன் உயிரை கொடுத்தார். உயிரை கொடுக்கும் பொழுது தெய்வீக சுபாவத்தோட உயிரை கொடுத்தாரு. ஆனால் ஸ்தேவானுடைய ரத்தம் கூட மேல போனோன்னு என்ன செய்யுது? கீழே இருந்து என்ன கூப்பிடுது? ஆண்டவரே இதை கல்லெறிந்தார்களே, என்னை கொன்றார்களே, என்னுடைய ரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பி என்ன கூப்பிடுது. ஆபேல் என்ன தப்பு செஞ்சான்? ஆபேல் தான் முதல் ரத்த சாட்சி, உலகத்தின் முதல் ரத்த சாட்சி ஆபேல். சபையின் முதல் ரத்த சாட்சி ஸ்தேவான். எல்லாருடைய ரத்தமும் சொல்றேன், பழி வாங்க கூப்பிடுது. எங்க ரத்தத்தை சிந்திட்டாங்க, எங்களை கொன்னுட்டாங்க, உமக்கு நாங்கள் சாட்சியிட்டது நிமித்தம் எங்களை கொன்னுட்டாங்க, பழி வாங்காமல் இருக்கிறீரே, சீக்கிரம் பழி வாங்கும், எங்கள் ரத்தத்திற்கு பழி வாங்கணும்னு கேக்குது. இதுதான் பரிசுத்தவான்களின் ரத்தம் கூட இப்படித்தான் பேசும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் வேற மாதிரி பேசும். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்காக என் ரத்தத்தை நான் சிந்தி இருக்கிறேன், இவருடைய பாவத்தை மன்னி, இவர்களுக்காக என் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், இவருடைய அக்கிரமத்தை மன்னியும். இந்த ரத்தத்தின் இடத்திற்கு வந்திருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில வந்து, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் பாவங்களை மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க அப்படின்னு நீங்க நிற்கும் போது உடனே இந்த ரத்தம் பேசுது, பிதாவே இவன் தன் பாவத்தை அறிக்கையிடுறான், இவனுக்காக தான் நான் சிந்தப்பட்டிருக்கேன், இவன் பாவத்தை மன்னிச்சிடுங்க, இவனை கழுவிடுங்க, இவனை பரிசுத்தம் பண்ணுங்க. நம்ம கேட்கறதை விட பவர்ஃபுல்லா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவை நோக்கி பேசுகிறது. அதனாலதான் தப்பிச்சு பொழைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம பாவ அறிக்கையில மட்டும் தப்பிச்சு பொழைச்சிட்டு இருக்கோம் நினைச்சிருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நம்ம பாவ அறிக்கையில எந்த மூலைக்கு எங்க போய் நிற்கிறோம்? நம்ம செய்கிற பாவத்துக்கு நம்ம பாவ அறிக்கை பக்கத்திலே போகாது. அப்படிதானே? பெரிய இவ்வளோ பாவம் பண்ணிட்டு திருண்டு பாவரிக்கை பண்ணினா எல்லாம் மன்னிச்சிடுமா? நம்ம பாவரிக்கையெல்லாம் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் பேசுறதுனால தான் பொழைச்சிட்டு உட்காந்துக்கிறோம், சும்மா கிடையாது. அந்த ரத்தம் நமக்காக கூப்பிடுகிறது, பிதாவை நோக்கி கூப்பிடுகிறது, இவனை மன்னிங்க, இவனை கழுவுங்க, இன்னொரு தடவை கழுவுங்க. நேத்து இதை பாவம் பண்ணா, சரி நேத்து கழுவியாச்சு, இன்னைக்கு இதே பாவம் பண்ணிங்க, பரவாயில்ல இன்னைக்கு கழுவிடுங்க. நான் இன்னைக்கும் மன்னிப்பு கேட்டான், இன்னைக்கு கழுவிடுங்க. திருப்பி திருப்பி நமக்காக அது பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தத்தின் இடத்திற்கு வந்திருக்கிறோம். எவ்வளவு உன்னதமான ரத்தம்! சிலுவை பற்றின உபதேசம். அப்ப இந்த ரத்தத்தின் மூலமாக பிதாவோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டது முதல் காரியம். அனுதினமும் கழுவப்பட்டு நம்ம சுத்திகரிக்கப்படுகிறது இந்த ரத்தத்தின் மூலமாக. டெய்லி சுத்திகரிக்கப்படணும் இந்த ரத்தத்தின் மூலமாக, தினமும் சுத்திகரிக்கப்படணும். அதனால தினமும் பாவம் செஞ்சு தினமும் சுத்திகரிக்கப்பட்டலான்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. புரியுதா? ஏதோ தப்பி தடுவாரி என்ன பண்ணிட்டீங்க, ரைட்டு, மனஸ்தாபப்படுங்க, அறிக்கையிடுங்க, கழுவப்படுங்க. அந்த ரத்தம் உங்களுக்காக பேசும். இதாக மேல அது நிக்கிறதுல கேர்ஃபுல்லா இருங்க, எங்கேயாவது ஓடி போயிடக்கூடாது. புரியுதா? அந்த ரத்தத்தின் மூலமாய் சுத்திகரிக்கப்படணும். மூணாவது ஒன்று சொல்லி நான் முடிச்சாரன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மூணாவது, இந்த ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. புரியுதுங்களா? கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஐயா அதுக்கெல்லாம் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது இப்படி சொல்லி தப்பிக்கிற வேலை பார்க்காதீங்க. அதுக்கெல்லாம் அழைப்பு வேணுங்க, அப்பதான் ஊழியம் செய்ய முடியும். எனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? நான் எல்லாம் எங்க ஊழியம் பண்றது?
இப்படி சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. இதுதான் செத்த கிரியை. நிறைய பேர் உங்களுடைய மனசுல செத்த கிரியை என்னது? நான் எல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு என்ன தகுதி இருக்குது? எனக்கெல்லாம் தகுதி இல்லை. நான் என்னமோ வேலை செய்கிறேன், வீட்டில் இருக்கிறேன், என்னமோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறேன், என்ன போய் ஊழியம் செய்யுறீங்களே. எனக்கு இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்றதுக்கு எங்க முடியும்? ஏன்னா எனக்கு என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறது எனக்கு பெருசா இருக்குது. நான் எங்க இயேசுவை போய் சொல்றது? இதுதான் செத்த கிரியை. புரியுதா? இந்த ரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டு உங்கள் மனதில் இருக்கிற செத்த கிரிகளை எல்லாம் வெளியே தள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல கடனாளிகள். அழைப்புங்கிறது அப்புறம், ஃபுல் டைம் அழைப்புங்கிறது அப்புறம். அது ஆண்டவர் சிலருக்கு கொடுப்பார். அப்படி கொடுத்தா மட்டும்தான் வரணும், ஃபுல் டைம் வரணும். இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் தான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அது எல்லார் மேலும் விழுந்த கடமை. 1 கொரிந்தியர் 9:16 பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. புரிதலா? ஊழியம் செய்யலன்னா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பத்தி பேசலன்னா நமக்கு ஐயோ. பிரயோஜனம் இல்லாதவர்களுக்கு ஐயோ. அப்படிதான் இருக்கு. அது பின்னால வரும். அது எந்த மாசத்துல வரும் தெரியாது, ஆனா ஒரு மாசம் வரும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்யாமல் யூஸ்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா வேஸ்டா போயிடுவீங்க. புரியுதா? ஆண்டவருக்கு நீங்க வேஸ்டா இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. யூஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. நம்ம லைஃப் ஆண்டவருக்கு முன்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கணும். யூஸ்லெஸ் லைஃப் லீட் பண்ணக்கூடாது. யூஸ்லெஸ்ஸா இருந்தா வீட்டில் இருக்கிறதையும் தூக்கி குப்பையில போட்டோம்ல, வேஸ்டா இருக்கிறது என்ன பண்றீங்க? வீட்டில் இருக்கிற யூஸ்லெஸ் எல்லாம் என்ன பண்றீங்க? குப்பையில போடுறீங்களா? அப்புறம் ஆண்டவர் நம்மளை மட்டும் எங்க போடுவாரு? குப்பையில போட்டாலும் பரவாயில்ல, நெருப்புல போட்டுருவார். குப்பையில போட்டாலும் தப்பிக்கிற கொஞ்சம் வழி இருக்குது, நெருப்புல தூக்கி போட்டுருவார். சாம்பலா போட்டு, சாம்பலாவும் ஆகாது, ஆனாலும் பரவாயில்லையே, அது கூட ஆகாதே. யூஸ்லெஸ் ஆகியிருந்தால் புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இன்னிருந்து யூஸ்ஃபுல்லா மாறுங்க. அதற்கு தடையா என்ன இருக்கிறதோ, ஏதோ ஒண்ணு கூட தடுக்குது. நான் ஊழியம் செய்யறதுக்கு தகுதி இல்லைன்னு ஒன்று சொல்லுது இல்லை, நான் ஊழியம் செய்யறதுக்கு தகுதி இல்லைன்னு ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட உங்கள் இருதயத்தில் நெருடலா இருக்குது இல்லை, ஏதோ ஒண்ணு. நான் ஊழியம் செய்யறதுக்கு தகுதி இல்லை, நான் ஊழியம் செய்யறதுக்கு தகுதி இல்லை, நீ எல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு தகுதி இல்லை, ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட போராடிட்டு இருக்குது பாருங்க. அங்கதான் கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு கழுவணும் கூட. இது ஜெனரலா பாவத்தை கழுவுறது இல்லை, அடுத்த லெவல். ஊழியம் செய்யறதுக்கு தகுதி இல்லைன்னு ஏதோ ஒண்ணு உங்கள் இருதயத்துல நிக்குது பாருங்க ஓரத்துல, அங்க கழுவப்படணும். அங்க சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவருக்காக எதை ஆகிலும் செய்கிறவர்களாய் மாறணும். அதுக்குதான் கிறிஸ்துவின் ரத்தம். இதெல்லாம் நம்ம லைஃப்ல இருந்து இந்த ரத்தம் நமக்காக செய்து நம்மை தேவனை சந்திக்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஊழியம் செய்து நம்ம ஆண்டவருக்கு தகுதியா இருந்தால் ஆண்டவர் வரும்பொழுது அவரை சந்திப்போம். பாவம் கழுவப்பட்டு குற்றமற்றவர்களாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் வரும்பொழுது அவரை சந்திக்க ஆயத்தமாயிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுவதன் மூலமாய், நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதன் மூலமாக ஆண்டவர் வரும்போது அவரை சந்திப்போம். அதனால் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். இன்னைக்கு கர்த்தர் இந்த பிப்ரவரி மாசத்துல நமக்கு என்ன சொல்றாருன்னா, என் ரத்தத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டு எனக்கு முன்பாக நிற்பதற்கும் ஊழியம் செய்வதற்கேற்ற பரிசுத்தத்தையும் பெற்றுக்கொண்டு எனக்கு ஊழியம் செய்யுங்க, எனக்காக வாழுங்க, நான் சீக்கிரம் வரப்போறேன், என்னை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகுங்க என்றார். ஆமேன். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். Glory to Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பிதாவுக்கு முன்பாய் நம்மை நிற்க வைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாகத்தான், அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம் நம்மை பரலோகத்தோடு சமாதானப்படுத்துகிறது, நமக்காக பரிந்து பேசுகிறது, குற்றமற்ற மனசாட்சியை கொடுத்து செத்த கிரியைகளற நம்முடைய ஆத்மாவை சுத்திகரித்து அவருக்கு ஊழியம் செய்ய வைக்கிறது. தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாய் நிற்கவும் அவருக்காய் பிரயாசப்படவும் ஆயத்தமாகுங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாகுங்கள். அவர் சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ரத்தத்தின் மூலமாக எங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி உம்மை சந்திக்கிறதற்கு எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை சந்திப்பதற்கு நாங்கள் உம்மோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களாய் எப்பொழுதும் உம்மோடு கூட பேசுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்காய் பரிந்து பேசுகிறபடி பரிசுத்தமான ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரித்து உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்களை தகுதிப்படுத்துகிற உம்முடைய ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர், இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற இந்த மேன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று பார்க்கிறோமே. தேவரீர், எங்களுக்கு உம்முடைய பலனாய் இருக்கிற சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாய் நாங்கள் எப்பொழுதும் நிற்க உம்முடைய ரத்தத்தின் மூலமாக எங்களோடு இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, மகிமைப்படுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக நாம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Thank you Lord. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். வரிசை வரிசையா சீக்கிரமாக ஆயத்தமாகுங்கள். Thank you Jesus. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான்.
இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையில் அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படி இந்த பரிசுத்தமான பந்தி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. இயேசு ராஜா, என்னுடைய மீறுதல்களின் நிமித்த நீங்க காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்த நீங்க நொறுக்கப்பட்டீங்க. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை உங்கள் மேல் வந்தது. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து இயேசு எங்களுக்காக மரித்ததினாலே தேவன் எங்கள் மேல் வைத்தபோது அன்பை விளங்க பண்ணி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கே மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பரிசுத்தமானது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தமானது. ஒருவராகிலும் அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கேளுங்க ஆண்டவரை ஒரு விசை. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பாவங்களுக்கெல்லாம் எங்களை மன்னித்திருங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களை ஒரு விசை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த விஷயத்தில் தவறி இருந்தாலும் ஒரு விசை இயேசு என்ற நாமத்தில் எங்களுக்கு மன்னித்து, எங்கள் இயேசு ராஜாவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையில் அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றார். நமக்காக பிற்கப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம். அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொன்னார். நமக்காக சிந்தப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். யாவரும் தேவ பயத்தோடு கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பெற்றுக் கொள்வோம். கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு பாருணக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாருணக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே.
விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கிணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகன் போ அங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகிறார் பாதகன் போ மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு பாருணக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாருணக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற
பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நான் பாவிதா, ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி. இன்று உம் பிள்ளை நான் இசையா, இன்று உம் பிள்ளை நான் பாவிதா, ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி. இன்று உம் பிள்ளை நான் இசையா, இன்று உம் பிள்ளை நான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். உம் கை காலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. உம் கை காலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. நான் பாவிதா, ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி. இன்று உம் பிள்ளை நான் இசையா, இன்று உம் பிள்ளை நான். கண்ணங்களில் வழிந்தோடிடும் உம் கண்ணீரும் எனக்காகத்தான். கண்ணங்களில் வழிந்தோடிடும் உம் கண்ணீரும் எனக்காகத்தான். உம் கை காலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். உம் கை காலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். நான் பாவிதா, ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி. இன்று உம் பிள்ளை நான் இசையா, இன்று உம் பிள்ளை நான். நான் பாவி அல்ல, நீர் எனக்காக திரு ரத்தம் சிந்தினி. இன்று உம் பிள்ளை நான் இசையா, இன்று உம் பிள்ளை நான்.
யாவரும் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் ஏற்றுக்கொள்வோம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த பரிசுத்தமான பந்தி நிமித்தம் கர்த்தர் நமக்குள்ளும் நாமும் அவருக்குள்ளும் நிலைத்திருக்கிற பெரிய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருக்கு நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, இந்த காலை வேளையிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக, எங்கள் நடுவிலே மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக சோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உம்முடைய ரத்தத்தினால் நாங்கள் எப்பொழுதும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் உமக்கு முன்பாய் நிற்க பாத்திரவான்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வருகை எப்பொழுது சம்பவித்தாலும் உம்மை சந்திக்கும்படி உம்முடைய ரத்தத்தின் மூலமாய் எங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தமாய் வைக்கிறதற்காக சோத்திரம். எங்களுக்காக நன்மையானவைகளை எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் இயேசு ராஜாவின் ரத்தத்திற்காக சோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. புதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன் ஆமேன். சோத்திரம் சோத்திரம்.